வீடியோல வந்து பாத்தீங்க அப்படினா Fatac Pay அப்படிங்கற பர்சனல் லோன் ஆப்ஸ்ல இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா up to 25000 வரைக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் லோனுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ அப்கிரேடா இதுல வந்து பாத்தீங்க அப்படினா up to 2 lakh வரைக்கும் லோன் அப்ளை பண்றதுக்கான ஒரு நியூ ஃபியூச்சரை இப்போ வந்து Fatac Pay வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. இந்த லோனுக்கு வந்து எப்படி நம்ம அப்ளை பண்றது, நமக்கு அப்ரூவல் ஆச்சா இல்லையா, இத பத்தின எல்லா டீடைலும் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி லோன் ஆஃபர், கிரெடிட் கார்டு ஆஃபர் பத்தின டீடைலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த லோனுக்கு நீங்க அப்ளை பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்ளை பண்றதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாவே பார்த்துட்டு உங்களுக்கு ஒருத்தன்னு தோணுச்சுது அப்படினா ட்ரை பண்ணி பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழ கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை ஆப்ஷன் வந்து ஓபன் ஆகும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க வந்து 1 by 1 ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணி ஒரு OTP மூலமா லாகின் பண்ணிக்கோங்க. இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சம் ஆக்சஸ்க்கு வந்து அலோ கேட்கும். இது எல்லாத்துக்குமே அலோ கொடுக்கணும். இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா உங்களோட பான் கார்டுல இருக்கிற மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த்தையும் உங்களோட பான் கார்டு நம்பரையும் என்டர் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீடைலை வந்து கேட்கும். இந்த இடத்துல நீங்க சாலரிடா இல்ல செல்ஃப் எம்ப்ளாய் அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட கம்பெனி நேமை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கம்பெனி நேம் எல்லாத்தையும் என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா உங்களோட மந்த்லி இன்கம் வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஒரு மாசத்துக்கு அதிகபட்சமா எவ்வளவு இன்கம் வருமோ அதை வந்து இங்க என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட கரண்ட் அட்ரஸ்ல இருக்கக்கூடிய வீடு வந்து ரெண்டலா இல்ல ஓன் ஹவுஸா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு லோன் ரெக்யூர்மெண்ட் வந்து இருக்கு அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 60,000 இருந்து 90,000 ரூபாய் வரைக்கும் எனக்கு லோன் ரெக்யூர்மெண்ட் இருக்கு அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். சோ அந்த ரேஞ்சை வந்து நீங்களும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்ன ரீசனுக்காக இந்த லோனை வந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நான் வந்து இதுல எஜுகேஷன் ஃபீங்கிறத வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். சோ உங்களுக்கான ரீசனை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் 2 lakh லோன் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இமீடியட்டா நமக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறதுலாம் கன்ஃபார்ம் கிடையாது. இது ஜஸ்ட் ப்ரீ அப்ரூவ்டு அப்படிங்கிறது மட்டும் தான் இது காமிக்கும். இதுக்கு அடுத்தது கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டிக் மார்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா up to 2 lakh வரைக்கும் லோன் எடுக்கலாம். இதுக்கு வந்து ரீபேமெண்ட் டைமிங் வந்து பாத்தீங்கன்னா 3 month வரைக்கும் கொடுக்குறாங்களா. அதே மாதிரி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 36% பர் ஆனுவலுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா Fatac Pay அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் ரொம்பவே அநியாய வட்டியா தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஷார்ட் டேர்ம் லோனுக்கு வந்து அப்ளை பண்றது எப்படி அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தால சேம் ப்ரொசீஜர் தான் இதுவும். ஸோ அதுல நீங்க என்னென்ன டேட்டாஸ் வந்து கொடுத்தீங்களோ அதே டேட்டாஸ் தான் இதுலயே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு கம்பெனிக்கு வந்து ரீடைரக்ட் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா Fatac Pay வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா இந்த லோனை வந்து ப்ரொவைட் பண்றாம ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு கம்பெனி, அதாவது FDPL அப்படிங்கிற கம்பெனியோட டையப்ல தான் இந்த லோனை ப்ரொவைட் பண்றாங்க. இப்போ லோனுக்கான KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபை வித் டிஜிலாகர் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்டர் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. இப்போ உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்திருக்கிற OTP என்டர் பண்ணி சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டிஜிலாகருக்கான 6 டிஜிட் பின் நம்பரை என்டர் பண்ணி டன் கொடுத்துருங்க. இப்போ பேஜ் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான KYC வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. இப்போ டன் வந்து கொடுக்குறேன். இதுக்கு அடுத்தது ஒரு செல்ஃபி போட்டோஸ் ஒன்று எடுக்கணும். அதை வந்து எடுத்து அப்லோட் பண்ணுங்க. இப்போ சப்மிட் வந்து கொடுக்குறேன் எடுத்துட்டு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான லோன் ஆஃபர் இருக்குதா அப்படிங்கிறத சர்ச் பண்ணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது பேஜ் வந்து இப்படிதான் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து லோன் வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டி இல்ல. அந்த 2 லட்சம் ரூபாய் லோனுக்கு நான் அப்ளை பண்ணதுல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல விழுந்துருச்சு. ஸோ எனக்கு வந்து அப்ரூவல் ஆகல. அதுக்கு பதிலாக இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணி வீடியோ போட்டிருந்தோம்ல ஷார்ட் டேர்ம் பர்சனல் லோன், ஸோ அது மட்டும் தான் எனக்கு எலிஜிபிள் ஆயிருந்து. அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 6,000 ரூபாய் வரைக்கும் எனக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 30 நாள் மட்டும் தான் டைம் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமே 30 நாள் தான் வந்து டைமிங் வந்து கொடுப்பாங்க. இந்த லோன் வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் இதுல வந்து இந்த மந்த்ல நீங்க வந்து ஒரு 6,000 ரூபாய் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா அடுத்த மாசம் நீங்க அதை வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணதுமே அந்த ரீபேமெண்ட் பண்ணி முடிச்சதுமே அடுத்த செகண்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7,000 ரூபாய் லோன் தருவாங்க. அதுக்கும் அதே 30 நாள் தான் டைம் வந்து தருவாங்க. நீங்க வந்து அந்த லோனை எடுத்தீங்க அப்படின்னா இமீடியட்டாவே அந்த 7,000 ரூபாய் லோன் உங்களோட அக்கௌண்ட்ல கிரெடிட்டட் ஆயிரும். திருப்பி அந்த லோனை ரீபேமெண்ட் வந்து பண்ணும்போது இமீடியட்டா உங்களுக்கு 8,000 ரூபாய் லோன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதையும் அடுத்த செகண்டே வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி நம்ம எடுக்கும்போது நமக்கு வட்டி அப்படிங்கிறது கம்மியா இருக்கும். ஆனா ப்ராசஸிங் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து அதிகமா பிடிப்பாங்க. ப்ராசஸிங் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டைம் லோன் எடுக்கும்போது
எடுக்கும்போது 531 ரூபா சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இதுல லோன் எடுக்கும்போது ஒன் டைம் ஜாயினிங் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து பிடிப்பாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் லோன் எடுக்கும்போது ரொம்ப அதிகமான அமௌண்ட் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது நீங்க ரெகுலரா எடுக்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் லோனுகளை வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ மட்டும் இந்த மாதிரி பிடிப்பாங்க. இது போக இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 39% கிட்ட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து வரும். நீங்க 30 நாளைக்கு தான் வந்து லோன் எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்போ வட்டி வந்து கம்மியா தெரியும். ஆனா அது வந்து கம்மி கிடையாது, அதிகம் தான். ஸோ இந்த லோன் மட்டும் தான் எனக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருந்தது. இப்போவுமே எனக்கு அந்த 2 லட்சம் ரூபாய் லோனுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இல்லை. என்ன ரீசனா நம்ம வந்து நிறைய லோன் ஆப்ஸ்ல லோனுக்கு வந்து அப்ளை பண்ணுறோம், நிறைய என்கொயரி வர்றதுனால நமக்கு வந்து லோன் வந்து ரிஜெக்டட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டட் இருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களை யாருக்கெல்லாம் லோன் அப்ரூவல் ஆச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வருஷ கணக்கில் அதிகமான டைமிங் தரக்கூடிய லோன் ஆப்ஸ்ல எடுக்கிறதா பெட்டர். ஸோ இதுல 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் தந்தாலுமே அதிகபட்ச டைமிங் வந்து பாத்தீங்கன்னா 3 மாசம் மட்டும் தான் வந்து தர்றாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது. ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிறதுல பட்சத்தில் வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.